Hi friends, welcome back to Avadya Fashioners. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ப்ளவுஸுடைய ப்ரைடல் ப்ளவுஸுடைய ஒரு ஸ்டிச்சும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன் சிங்கிள் ஸ்டெப்பாக. இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட் 3 லேயர் கொடுத்துருக்கேன். இதுவும் நான் சொல்லியிருக்கேன், பட் பிகினராக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 3 லேயர் ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே டிசைன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 லேயர் ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு 3 லேயர் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீடு ஒரு லேயர் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் த்ரெட்டை நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். இதில் உள்ள வந்து பைப்பிங் த்ரெட் இருக்குது. பைப்பிங் த்ரெட்டுனா எதுன்றதை நான் உங்களுக்கு என்னுடைய வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். பிகினராக பார்க்குறவங்களுக்கு வேணும்னா நான் ஒன் மோர் டைம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் அந்த பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிக் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே நம்ம சுகர் பீடில் பீட் லோடிங் கொடுப்போம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் க்யூட்டாக இருக்கும். நம்ம பீட் லோடிங்கில் இந்த மாதிரி சுகர் பீடு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சில்க் த்ரெட்டும் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம சில்க் த்ரெட்டும் கொடுக்கலாம், அது இன்னும் க்யூட்டாக கொடுக்கும். நான் இந்த இடத்துல பீட் லோடிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அகெயின் நம்ம வந்து இன்னொரு லேயர் வந்து சுகர் பீட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சு விட்டு 3 mm பீட், ஒரு ஸ்டிச் விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணணும். இந்த க்ளூ கம் தான் யூஸ் பண்ணி நான் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்கேன். க்ளூ கம் யூஸ் பண்ணி ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சேம் இங்கே என்ன நம்ம பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோமோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் வரும். நம்மளுக்கு இந்த ஷார்ப்னஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ப்ரைடல் ப்ளவுஸு அவுட்ஃபிட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் வந்து சுகர் பீட் கொடுக்குறோம். சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோல்ட் பீடு 3 mm பீடு 3 பீடாக கொடுத்து குட்டியாக ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒயிட் பீடு 3 mm பீடில் ஒயிட் பீடு கொடுத்துட்டே வரணும். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம வந்து அதே தான் கொடுத்துருப்போம். டிசைன் எல்லாம் பார்க்க க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் பீடு, இது எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு இப்போ ஒன் மோர் டைம் நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி 10 சைஸ் நீடில் சொல்லுவோம். இதை இந்த மாதிரி நீடிலில் இந்த நரம்பு மாதிரி போட்டுட்டு நாட் போட்டுட்டு, இப்போ நான் உங்களுக்கு இது ஃபினிஷ் பண்ணிட்டேன், பட் தெரியணுன்றதுக்காக நான் ஒன் டைம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த நீடில் எடுத்து நம்ம கீழே இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஷார்ப்னஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து, இப்போ நான் ஷார்ப்னஸ் இருக்கிற இடத்துல போட்டதுனால நான் உங்களுக்கு வேறு இடத்துல போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஷார்ப்னஸ் இருக்கிற இடத்துல இப்படி கரெக்டாக நம்ம வந்து இப்படி போட்டு நீடில் இப்படி எடுத்துட்டு, இதில் வந்து சுகர் பீடு, இதுதான் சுகர் பீட். இந்த சுகர் பீடை நம்ம கொஞ்சோண்டு எடுத்துட்டு பாருங்கள். நம்மளுக்கு எத்தனை பீடு வேணுமோ, ஹேங்கிங் பெருசாக வேணும்னா லென்த்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம், இல்லை ஷார்ட்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீடை வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கொடுத்து இந்த இடத்துல மூவ் பண்ணிடணும். மூவ் பண்ணிவிட்டு இன்னும் லென்த்தாக வேணும்னா நம்ம சுகர் பீடு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கணும். இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த கிறிஸ்டல் பீடு தான். இதிலேருந்து ஒரு பீடை நான் வந்து எடுத்துகிட்டு, இப்போது பார்த்திங்கன்னா இந்த நீடில் கரெக்டாக இப்படி போட்டுட்டு, இப்போ திரும்பவும் குட்டியாக ஒரே ஒரு சுகர் பீடு இந்த நீடில்
போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுகர் பீடை மட்டும் நம்ம விட்டுட்டு பார்த்துக்கோங்க. அந்த சுகர் பீடை விட்டுட்டு பேலன்ஸ் இந்த சுகர் பீடுக்குள்ளே இந்த நீடில் போடக்கூடாது. போடாமல் இந்த நீடிலிருந்து மீதி இருக்கிற எல்லா பீட்ஸுக்குமே நம்ம அப்படியே உள்ளே இன்செர்ட் பண்ணணும். ஃபுல்லாக உள்ளே எடுத்துகிட்டு போகணும். இதை பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்லோவாக காட்டுறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா லென்த்தாக இருந்ததுன்னா ஒரே தடவையாக போட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மூவ் பண்ணிகிட்டே போகணும். பேலன்ஸ் இருக்கிறதும் அதே தான். இப்படி கொண்டு வந்துட்டு இந்த நீடில் இப்போது இப்படி வெளியே வந்துடும். நீடு வந்த பிறகு திரும்பவும் நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த த்ரெட்டை கரெக்டாக பிடிச்சிட்டு நம்ம எங்கே எடுத்தோமோ நீடில் அந்த இடத்துல திரும்பவும் இன்செர்ட் பண்ணி விடணும். பண்ணிவிட்டு இழுத்தோம்னா கரெக்டாக போயிட்டு அங்கே செட்டில் ஆகிடும். பாருங்கள், இப்போ க்யூட்டான ஒரு லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. ஹேங்கிங் பெட் அழகாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ லென்த் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் கூட, இந்த கேப்பில் கூட நம்ம குட்டி குட்டியாக கொடுத்துக்கலாம். டிசைன்ஸ் அதிகமாக வேணும்னா டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அந்த டிசைன்ஸும் அழகாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். இப்படி கொடுத்துட்டு ஒன் மோர் டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எதுவும் ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீடில் ஒன் மோர் டைம் டவுனில் அண்டர்லேருந்து கொடுத்து திரும்பவும் டவுனில் மேலே எடுத்துகிட்டு திரும்பவும் டவுன் பண்ணி ஒரு நாட் மாதிரி இப்படி கொடுத்துட்டு கீழே ஒரு நாட் போட்டுருணும். கொடுத்துட்டு அப்படி நாட் போட்டோம்னா அவ்வளோதான். உங்களுக்கு ரிமூவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகான ஒரு லுக்கை கொடுக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு இந்த டிசைன் எல்லாமே நான் போட்டிருக்கிறது. பட் இப்போ உங்களுக்காக இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன். எக்ஸஸாக போட்டிருக்கேன். அது அப்புறம் ரிமூவ் பண்ணிவிடும். உங்களுக்காக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது சுற்றி நான் ஒரு புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அது எப்படி போடுறதுன்றதும் இங்கே பாருங்கள். இது சுற்றி நான் உங்களுக்கு புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை எப்படி போடுறதுன்றது நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீடில் எடுத்து இப்படி நம்ம வெட்டு த்ரெட்டை எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 mm பீடு இது பார்த்திங்கன்னா 3 mm பீட். இதிலிருந்து ஒரு பீடு எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம த்ரெட் எடுத்துட்டு இந்த பீடை ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு நம்ம செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு இப்போது சுகர் பீட் போடணும். சுகர் பீட் எப்பயுமே 2 தான் போடணும். அதை விட அதிகமாக போட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும், ஸ்டிச் லூஸ் ஆகிடும். 1 வேணும்னா போட்டுக்கலாம். பட் 2 தான் கம்பல்சரி போட்டு ஆகணும். அதுக்கு மேலே போடக்கூடாது. அது ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பீட் எப்பயுமே 2 போடுங்க. 3 4 போடாதீங்க. அது சேஃப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 2 சுகர் பீடாக நம்ம சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். இந்த பீடை சுற்றியும்
இது வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஒரு சிங்கிள் ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு பொறுமையாக போட்டுட்டு போயிட்டு இருக்கேன். அண்ட் அவ்வளோதான், நாட் போட்டுருந்தேன். இப்போது ரிங் நாட்டு எடுத்துட்டு அப்படி 2 நாட் போட்டுட்டு இதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட் பீடு எடுத்து இந்த இடத்துல இருந்து நம்ம கொடுக்கணும் டிசைனுக்காக. இந்த எடுத்து கொடுக்குறப்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதை நம்ம வந்து வேறு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வேறு டிசைனில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதை கொடுத்துக்குறோம். அப்புறம் இங்கே ஒரு எண் நாட்டு. ஸோ ஒன்றுத்துக்கும் எண் நாட் போடணும், அப்போ தான் வந்து பீட் ரிமூவ் ஆகாது. சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எண்டு நாட்டு கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல கோல்டு பீட் யூஸ் பண்ணுறோம். ஒரு சுகர் பீட், அப்புறம் இந்த 3 mm பீட், ஒரு கோல்டு பீடு. அதை வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாட் போட்டுட்டு இன்னொரு நாட் போட்டோன்னா ஒரு சேஃப். அடுத்து எண் நாட் போட்டுற வேண்டியதான். ஒன்றுத்துக்கும் எண் நாட் போட்டோன்னா அதனால் ஒன்று ரிமூவ் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து சேஃபாக பீடு வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி போடுறது. நிறைய பேர் அந்த மாதிரி போட மாட்டாங்க. ஸோ அது என்ன ஆகும், ஒரு பீடு ரிமூவ் ஆச்சுன்னா ஃபுல்லாக நம்ம போட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பெல்லாம். எண் நாட் சேம் அதே மாதிரி இன்னொரு தடவை சுகர் பீட். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஸ்டிச்சஸ் வந்து நான் கொஞ்சம் லாங்காக போட்டு வச்சுருக்கேன். பட்டு அதுவே நான் நார்மலானால் நான் இந்தளவுக்கு லாங்காக கொண்டு வந்து போட மாட்டேன். இப்போது ஒயிட் பீடு வச்சு அதே மாதிரி ஒரு ஸ்டிச், நம்ம கோல்டு பீடு வச்ச மாதிரி ஒரு சுகர் பீட், ஒயிட் பீட், ஒரு நாட்டு, தென் எண்ட் நாட். ஸ்லோவாக தான் நான் உங்களுக்கு எண்டு நாட்டு கூட போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு 3 mm பீட். இதை இந்த இடத்துல கொடுத்து த்ரெட் எடுத்து இதுக்கு ஃபிட்டிங்காக இங்கே கொடுத்துட்றோம். சேம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது மாதிரியே தான் சேம். அதுக்கும் ஒரு எண் நாட் போட்டு முடிச்சிட்டோன்னா குட்டியாக ஒரு புட்டாஸ் நம்ம கிடச்சிரும். உங்களுக்காக தான் நான் ஸ்லோவாக போட்டு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்யூட்டான லுக்கு இப்போ கிடச்சிரும். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு 1 by 1 டீச் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணி நல்லா கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் என்னுடைய ஒரே மோட்டிவ் சொன்ன மாதிரி நீங்கள் கிளாஸ் போகாமலே எல்லாமே நல்லா லேர்ன் பண்ணிக்கணுன்றது தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை.
அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் பிடிச்சிருந்தா குட்டியாக லைக் போட்டுருங்க. அப்போ தான் எனக்கும் ஒரு எந்துவாக இருக்கும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்னும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் subscribe my channel friends. Put your small like and don't forget to share with your friends. Thank you friends. Bye.